ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரக்ஷக நமோ 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 சூர நாசக பக்தரக்ஷக நமோ 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 சூர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்துமத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் ரீதியான ரோகங்களை போக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதனை நம் முன்னோர்கள் கண்டு வாழ்வில் உயர்வுகளை பெற்றார்கள். இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சூரியனுடைய அந்த ஒளி காலையிலே உதிக்கின்ற பொழுது வருகின்ற சூரியனுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. அதனால தான் இந்த முன்னோர்கள் காலையிலே சூரிய நமஸ்காரம் என்று செய்வார்கள். இப்போ அதெல்லாம் நாளடைவிலே பழக்கத்திலே இல்லாமல் போய்விட்டது. சூரிய நமஸ்காரம் என்பதே என்னென்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை நமஸ்காரம் செய்வது, அப்பொழுது அந்த உதிக்கின்ற வேளையிலே அந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே கதிர்கள் தோன்றும், செங்கதிர். இதைத்தான் அபிராமி அந்தாதி என்னும் 100 பாடல்களை நமக்கு கொடுத்த அபிராமி பட்டர் முதல் பாடலிலேயே சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். இந்த உதிக்கின்ற பொழுது தோன்றுகின்ற செங்கதிர்கள், இந்த செக்கச்சவேறிருக்கின்ற கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்திகளை தரக்கூடியது, உடல் ரீதியிலே ஏற்படுகின்றதாகிய நரம்பு சம்பந்தமான நோய்களை தவிர்க்கக்கூடியது. இவ்வாறெல்லாம் இவற்றை கண்டு நம் முன்னோர்கள் அனுபவித்து வாழ்வில் நமக்கு வெற்றி சென்றார்கள். இவற்றை நாமும் பின்பற்றுகின்ற பொழுது இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தியும் இந்த உடலிலே இந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கின்ற வகையில் இந்த சூரிய கதிர்களுக்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. அந்த வகையில் அவ்வாறு நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று அங்கே நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே
இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.